Hello friends, இன்னைக்கு 10th Max chapter 6ல இருந்து exercise 6.1ல இருந்து third question second subdivision பார்க்க போறோம். Prove the identities. Root of 1 plus sin theta by 1 minus sin theta plus root of 1 minus sin theta by 1 plus sin theta equal to 2 secant theta. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இங்கே நமக்கு ரெண்டு டேர்ம் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் 1 plus sin theta by 1 minus sin theta ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதோட கான்ஜுகேட்டால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ரூட் ஆஃப் 1 plus sin theta into 1 plus sin theta by 1 minus sin theta into 1 plus sin theta. 1 minus sin theta ஓட கான்ஜுகேட் என்ன, 1 plus sin theta. அதால தான் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டு வாட்டி வருது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 1 plus sin theta தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. கீழே டிவிஷன், இங்கே இது வந்து a minus b into a plus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ 1 minus sin ஸ்கொயர் theta. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா, இங்கே ஏக்கு பதிலாக 1 பிக்கு பதிலாக sin theta இருக்குது. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் theta. ஸோ ரூட் ஆஃப் 1 plus sin theta தி ஹோல் ஸ்கொயர் பை 1 minus sin ஸ்கொயர் theta. இப்போ நமக்கு தெரியும் cos ஸ்கொயர் theta equal to 1 minus sin ஸ்கொயர் thetaன்னு. ஸோ 1 minus sin ஸ்கொயர் thetaக்கு பதிலாக cos ஸ்கொயர் theta சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரூட் ஆஃப் 1 plus sin theta தி ஹோல் ஸ்கொயர் பை இதுக்கு பதிலாக cos ஸ்கொயர் thetaவை எழுதுகிறோம், cos ஸ்கொயர் theta. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு மீதி என்ன வரும், 1 plus sin theta by cos theta. அடுத்த டேர்ம் என்ன இருக்குது, ரூட் ஆஃப் 1 minus sin theta by 1 plus sin theta இருக்கா. இந்த 1 plus sin thetaவோட கான்ஜுகேட் என்ன, 1 minus sin theta. ஸோ 1 minus sin thetaவில் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ரூட் ஆஃப் 1 minus sin theta into 1 minus sin theta by 1 plus sin theta into 1 minus sin theta. இது ரெண்டு வாட்டி வந்திருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம், 1 minus sin theta தி ஹோல் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இது a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இங்கே ஏக்கு பதிலாக 1 இருக்குது, பிக்கு பதிலாக sin theta இருக்குது. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் theta. ஸோ ரூட் ஆஃப் 1 minus sin theta தி ஹோல் ஸ்கொயர் பை 1 minus sin ஸ்கொயர் theta. இப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம், 1 minus sin theta தி ஹோல் ஸ்கொயர். 1 minus sin ஸ்கொயர் thetaக்கு நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா cos ஸ்கொயர் theta. அதை அப்ளை பண்ணுறோம். ரூட் ஆஃப் 1 minus sin theta தி ஹோல் ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் theta. இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி என்ன வரும், 1 minus sin theta பை cos theta. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்ஹெச்எஸில் இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணணுமா. ஸோ நம்ம அதை ரெண்டையும் எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 1 plus sin theta by 1 minus sin theta ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 minus sin theta by 1 plus sin theta. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 plus sin theta by cos theta. ப்ளஸ் இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 minus sin theta by cos theta. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம், எல்சிஎம் cos theta தான் வரும். ஸோ மேலே இருக்க டேர்மை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். 1 plus sin theta ப்ளஸ் 1 minus sin theta by cos theta. இந்த ப்ளஸ் sin thetaவும் மைனஸ் sin thetaவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 plus 1 என்ன வரும், 2 by cos theta. 1 by cos theta நமக்கு தெரியும் secant thetaன்னு. ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுகிறோம், 2 into secant theta. ஸோ எல்ஹெச்எஸ் எடுக்கிறப்ப நமக்கு 2 secant theta வந்துருச்சு. அதுதான் நம்மளோட RHS. ஸோ therefore LHS equal to RHS. ஸோ ஃபைனலி ரூட் ஆஃப் 1 plus sin theta by 1 minus sin theta ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 minus sin theta by 1 plus sin theta equal to 2 secant theta. Hence it is proved. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.